போலீஸையே கொல்ற அளவு வளர்ந்துட்டீங்க. எல்லாத்துக்கும் இன்னியோட ஒரு முடிவு வச்சிருவோம். அவங்க மொத்தமே நான் முடிக்கிறேன். அஸ்வின் சார், உங்க அப்பாவுக்கு கார்மெண்ட்ஸ் தொழில் மேல இருந்த ஆசை, அவரோட திறமை எல்லாமே உங்க ரத்தத்துல இருக்கு. அதனால தான் யோசிக்காம இந்த டெண்டரை உங்களுக்கு கொடுக்க முடிவு பண்ணிட்டேன். வணக்கம் மகா மேடம். சார், இவங்களுக்கு தெரியும்ல, என் கம்பெனியில் தான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ தனியாக கார்மெண்ட்ஸ் ஆரம்பிச்சிட்டாங்க. நான் கொஞ்சம் பேசிட்டு வந்துடுறேன். நீங்க பேசிட்டு வாங்க சார், நான் வந்த வேலையை முடிச்சுட்டு வரேன். ஓகே சார், ஓகே சார். என்ன மேடம், ஒரு இடத்தையும் விடுறது கிடையாது, உடனே கிளம்பி வந்துடுறது. சார், மேடம் எல்லோரும் உங்களை தான் சார் தேடி இருந்தாங்க. தேடுவாங்கடா. அவங்க கொடுத்ததெல்லாம் நம்ம திருப்பி கொடுப்போன்னு ஒரு பயம் இருக்கும்ல. ஆனால் அதெல்லாம் இப்போ இல்லை. பிஸ்னஸில் ஜெயிச்சுட்டு பர்சனலாக அடிப்போம். சார், இதில் ஒரு கையெழுத்து போட்டிங்கன்னா அப்படியே போய் பணத்தை கட்டிடலாம். கையெழுத்து தானே, போட்டுடலாம். பெண்ணு கொடு. அவ்வளோதானே? இல்லை சார், போதும். பொடி, பணத்தை பத்திரமா கொண்டு போய் கட்டி. ஓகே சார். அக்கா ஆளா பணத்தை கட்டியிருப்பாங்களே. ஆனா இந்த தடவை அஸ்வின் நிச்சயமா விட்டு கொடுக்க மாட்டான். இல்ல அஸ்வின், இன்னும் பணம் கட்டல. செல்வம் பேங்க்ல இருந்து பணம் எடுத்துட்டு வரேன்னு சொன்னா இன்னும் வரல. என்ன மேடம் சொல்றீங்க? இன்னும் பணம் கிடைக்கலையா? வாய்ப்பே இல்லையே. ஆமா, செல்வம் ஏன் இன்னும் வரல? சார், நீங்க வந்திருப்பீங்கன்னு மகா மேடம் சொல்லியிருப்பாங்க. அந்த மன்னிப்பு வீடெல்லாம் பார்த்துருப்பாரு சார். அதை பார்த்ததுக்கு அப்புறம் உங்களை எப்படி ஃபேஸ் பண்றது தெரியாம இங்க வரலன்னு நினைக்கிறேன். மன்னிப்பு தான் கேட்டாங்கல்ல, அப்புறம் என்ன பயம்? ஒருவேளை டெண்டர் எடுக்க முடியாதுங்கிற பயமோ? அட, இப்படி இருக்கலாம் சார். அந்த பயம்லாம் வேணாண்டா. ஏன்னா டெண்டரை நிச்சயமா நான் தான் எடுக்க போறேன். அஸ்வின், சாரி மேடம், சாரி. உங்களை அவமானப்படுத்துறது என்னோட எண்ணம் இல்லை. ஆனா என்ன அவமானப்படுத்தினவங்களுக்கு என்ன இருந்தாலும் அதை நான் திருப்பி கொடுத்தாகணும்ல. இப்போ கூட உங்களுக்கு பணம் கொடுத்து நான் ஹெல்ப் பண்ணலாம் தான் பார்க்குறேன். 2 லட்சம் மட்டும்தான் நான் எடுத்துட்டு வந்தேன். கூட நீ ஏதாச்சும் பணம் வச்சிருக்க? பணம் தானே? இருக்கு சார். எங்க அது? இருக்கு சார். 20 ரூபா இருக்கு சார். நீங்க அப்பப்போ ஏதாவது காமெடி பண்ணுங்க சார். சார், அப்படியே நீங்க கொடுத்தா மட்டும் இவங்க பணத்தை வாங்கிப்பாங்களா என்ன? சார், ரோஷக்காரங்க வேணாம்னு சொல்றாங்க சார். இவன் இவளை வம்பு இழுக்கிறதும் இவன் அவனை வம்பு இழுக்கிறதும் இதுங்க கிட்ட வந்து மாட்டிக்கிட்டு நான் தான் முழிக்கிறேன். சார், நல்லபடியா பணத்தை கட்டியாச்சு. டெண்டர் வாங்கிட்டு கிளம்பலாம் சார். இந்த டெண்டரை வாங்கிட்டு தாண்டா நம்ம கிளம்பணும். போய் ஏகப்பட்ட வேலை இருக்கு. ஆனா அக்கா வேற லாஸ்ட் மினிட்ல ஏதாவது ஒரு மேஜிக் பண்ணுவாங்க. இன்னைக்கு என்ன பண்ணி பணத்தை கட்டுறாங்கிறதையும் பார்ப்போம். வரேன் அஸ்வின். நீ கிளம்பு. நானும் ஒரு வாட்டி கால் பண்றேன். ஏன் எடுக்கவே மாட்டேங்கிறாரு? என்னாச்சுன்னு தெரியலையே. இப்படி 2 பேரும் மாத்தி மாத்தி எத்தனை தடவை கால் பண்ணாலும் ஏன் அவன் போனே எடுக்கல? போன் எடுக்கலங்கிறது ஒரு பக்கம். முதல்ல பேங்க்ல பணம் எடுத்துட்டு வர்றதுக்கு இவ்வளவு நேரம் ஆகாது. எதுக்கு இவ்வளவு லேட் ஆகுதுன்னு தெரியலையே. இங்க பணம் வேற கட்டி ஆகணும். என்ன பண்றதுன்னே தெரியலையே. என்னக்கா மாமா லேட்டா?
லேட்டா வரேன்னு சொல்லிட்டா கூட பரவாயில்ல அஸ்வின். அவன் எங்க இருக்கான்னு தெரியல. கால் பண்ண அட்டன் பண்ணவும் மாட்டேங்கிறான். வாய்ப்பே இல்லையே மேடம். அக்கா எள்ளுன்னு சொன்னா மாமா என்னையா நிப்பாரு? அக்கா கால் பண்ணியுமா மாமா எடுக்கல? வாட் a miracle. எடுக்கல அஸ்வின். அவர்தான். ஹலோ, எங்க போயிட்டீங்க? எவ்வளவு நேரம் நாங்க இங்க வெயிட் பண்றோம்? பணத்தை எடுத்துட்டீங்களா? எப்ப வரீங்க?